கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 28/3/2026 சனிக்கிழமை தேவன் தந்திருக்கிற புதிய நாள் காலவேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 8:14. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். Those who are led by the Spirit of God are sons of God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறீர்களா? தேவ ஆவியானவர் உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிறாரா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா என்கிற கேள்விகளுக்கு நீங்களே உங்களுடைய மனதிற்குள்ளே பதிலை சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8:16 சொல்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவ ஆவி நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே அவர் சாட்சி கொடுக்கும். ஆம், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கு தேவ ஆவியானவரால் நாம் நடத்தப்பட்டால்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர் என்று சொல்லுகிறது வேதம். ரெண்டாவது, யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு என்கிற நாமத்தை விசுவாசித்து நாம் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உடனடியாக நமக்கு கிடைக்கப்படுகிற ஒரு அங்கீகாரம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அங்கீகாரம், அவருடைய புத்திரர் என்கிற அங்கீகாரம் நமக்கு கிடைக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருடைய புத்திரராக இருப்போம் என்று சொன்னால் இயேசுடைய குணாதிசயங்கள், அவருடைய அன்பு, அவருடைய சுபாவம் தொடர்ந்து நமக்குள்ளே வெளிப்பட அவருடைய பிள்ளைகள் என்பதை நம்முடைய நடை, உடை, பாவனை, சொல், செயல், சிந்தனைகளிலே வெளிப்படுத்தி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஜெபிப்போம். பிதாவே, நல்ல நாளுக்காக நன்றி. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்கிறதான உம்முடைய நற்பெயரை அநேகருக்கு விளங்க பண்ண, சாட்சிகளாய் ஜீவிக்க, எங்களை பார்த்து புறஜாதிகளும் சாட்சி சொல்லுகிற வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டும் என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. நேற்று கேள்வியும் பதிலும், என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். யார் யாரிடத்தில் சொன்னது? அப்போஸ்தலனாகிய பவுல் அகிரிப்பா ராஜாவை நோக்கி சொன்னது. அப்போஸ்தலர் 26:2. இந்த நாளுக்கான கேள்வி, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவி